Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Ertiga manual transmission vehicle. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற டாஸ்க் மூவிங் ஆன் a narrow market road. மார்க்கெட் ரோட்ஸ்ல பிகினர்ஸ் டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கல்ஸ், பீப்புள், ஆப்ஜெக்ட் நம்மளோட ஃப்ரேம்ல இருந்து வெளியில இருக்காங்களான்றத பார்க்கணும். லெஃப்ட் சைடு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா போகுதா, நம்ம அவங்கள ஹிட் பண்ற மாதிரி இருக்குமான்றத நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டே மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி ரோட்ல டிரைவ் பண்ணும்போது நம்ம ஃப்ரேம் கரெக்டா கால்குலேட் பண்ணியே டிரைவ் பண்ணணும். இன் பிட்வீன் நம்ம ஃப்ரேம்குள்ள யாரான வர மாதிரி இருந்தா நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிட்டு ஹார்ன் பண்ணிட்டு அவங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் ஹேண்ட்ஸ்ல தான் ஹோல்ட் பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன். ஜென்டிலா இருக்கணும் ஹோல்டு, ஹார்டா ரிஜிடா ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக். நம்மள யாரான ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். பிகாஸ் அவங்க ஓவர்டேக் பண்ண அடுத்த மூமெண்ட் நம்மளோட வெஹிக்கிளோட ஃப்ரேம்குள்ள தான் வருவாங்க. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி அவங்களுக்கு நம்ம வழி விட்டுறது நல்லது. லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல என்ன எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கா, ரைட் சைட்ல எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கான்றத பார்த்துட்டே போகணும். அந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிட்டு யாராவது கிராஸ் பண்றாங்களான்றத பார்க்கணும். அப்படி அவங்க கிராஸ் பண்ற மாதிரி இருந்தா எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணும். எதர் நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அவங்களுக்கு லீவ் பண்ணணும், இல்லைனா ஹார்ன் பண்ணி அவங்களை நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணணும். எஸ் மேம், நீங்க கிளச்சை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுவீங்க. யூ ஹேவ் ஸ்பேஸ், போலாம் போகும். நிதானமாக உங்க கிளச்சிங்க, ஸ்லோலி ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ஸ்டீரிங் அப்படிங்க. வெரி குட். அப்படியே மூவ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ரோட்ஸை ஃபேஸ் பண்றாங்க. இனிஷியலா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, இதே மாதிரி ரோட்ல அவங்க ஃப்ரீக்வெண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் பி வெரி ஈஸி ஃபார் தெம் டு மேனேஜ் ஆன் மெயின் ரோட்ஸ். மெயின் ரோட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு, பிகாஸ் ரொம்ப வைடர் ரோட்ஸா இருக்கும். எல்லா வெஹிக்கிளும் ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோவா டிரைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் தான் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். சிட்டி கார் ட்ரெயினர்ஸ்ல வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு எது ரொம்ப டஃபா இருக்குமோ அதுவே தான் நம்ம மெயினா டாஸ்கா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ தட் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா ட்ரைனிங் ஆயிடுவாங்க. வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிராவல் பண்ணும்போது நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ லெஃப்ட்ல அவர் போயிட்டு இருக்காருன்னா இவருக்கு க்ளோஸா போய் கட் பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ட்லேயே கட் பண்ணிடணும். ரொம்ப க்ளோஸா போய் நம்ம கட் பண்ணக்கூடாது. ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல்ஸ். லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கல்ஸ் சடனா நிப்பாட்டுவாங்களா, இல்ல சடனா எடுப்பாங்களா, நமக்கு முன்னாடி மூவ் பண்ற வெஹிக்கிள் என்ன பண்ண போறாங்க. சில பேர் இண்டிகேட் பண்ணாமே டக்குன்னு லெஃப்டோ ரைட்டோ எடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே தான் மூவ் பண்ணணும். தட் இஸ் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணுன்றது நம்ம மேம் கிட்ட சொல்லியிருக்கோம். பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன ஸ்பேஸ்ல வராங்க, என்ன டிஸ்டன்ஸ்ல வராங்கன்றத பார்க்கணும். இந்த ஆட்டோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லாம அவர் லெஃப்ட்ல வந்து ஸ்லோ பண்றாரு. நம்ம அவருக்கு க்ளோஸா மூவ் பண்ணாம கரெக்டான ஸ்பேஸ்ல மூவ் பண்ணதுனால தான், சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்னால தான் நம்ம இதில் அஃபெக்ட் ஆகல. ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே நம்ம வந்து க்ளோஸா டிராவல் பண்ணக்கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கணும்ன்றத நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கியர் ஒரு செகண்ட் கியர் கிளச் மூவ்மெண்ட்லேயே தான் டிராவல் பண்ணணும். ஸோ ஃபார் மேம் ஃபர்ஸ்ட் கியர்ல டிராவல் பண்றாங்க. எஸ் மேம், செகண்ட் போட்டு போங்க. எஸ், லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியர். செகண்ட் கியர்ல கிளச்லேயே மூவ் பண்ணலாம். தேவையான இடத்துல மட்டும்தான் ஆக்சலரேஷன். பிகாஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரோட்ல சடனா யார் வேணா உள்ள வரலாம். ஆனால் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் மூவ் பண்ணணும். நமக்கு பின்னாடி வரவங்க யாரும் ஹார்ன் பண்ணாங்கன்னா நம்ம டென்ஸ்ட் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகி நம்ம ஆக்சிலேட்டர் எக்ஸஸா கொடுத்துடக்கூடாது. நமக்கு என்ன ஸ்பீடு கம்ஃபர்டபுளோ அதே ஸ்பீட்ல டிராவல் பண்ணாலே போதுன்றதை நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களோட மென்டாலிட்டி கூலா இருக்கணும். டிரைவ் பண்றவங்க வந்து ஒரு பிகினர்ஸ் இனிஷியலா இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது ஸ்லோவா தான் டிரைவ் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணணும். நேரா போறோம். ஆப்போசிட்ல தான் வெஹிக்கிள்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வரத்துக்குள்ள நம்மளால போக முடியுமா, அந்த ஸ்பேஸ் போதுமான்றது நம்ம கரெக்டா இந்த ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். இங்க லெஃப்ட்ல இங்க வண்டி இருக்கு, ரைட்லயே வண்டி இருக்குன்னா இந்த ஸ்பேஸ் நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்குள்ள நம்ம வெஹிக்கிளோட ஃப்ரேம் போகுமான்றத ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம அது உள்ளே மூவ் பண்ணணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். ஜங்ஷன் பாயிண்ட்ல நம்ம தான் 4 பக்கமுமே பார்க்கணும். இங்க நேரா போறோம். இந்த மாதிரி ஜங்ஷன் பாயிண்ட் வரும்போது லெஃப்ட் சைட்லயும் வெஹிக்கல்ஸ் வரும், ரைட் சைட்லயும் வெஹிக்கல்ஸ் வரும், ஆப்போசிட்லயும் வெஹிக்கல்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் மேமிங்க. இந்த கான்செப்ட்ல தான் நம்ம மேம் கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன், slowing down while others overtake,
லோ கியர் மெயின்டெனன்ஸ், ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், கிளச் மூவ்மெண்ட், எந்த சுச்சுவேஷன் கிளச்சை ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எங்கே அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் அவங்களோட பிரேக்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். பிகாஸ் நமக்கு பின்னாடி தான் வெஹிக்கல்ஸ் வந்து ட்ராவல் க்ளோஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. வியூவர்ஸ், வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் அவங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நம்ம இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொகேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லி கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய கார்லையும் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.